கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வருகையை குறித்து, அதிலும் குறிப்பாக இப்பொழுது சகரியாவுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒலிவமலை என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொள்கிறோம். அது ஆவிக்குரிய விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரித்திரத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் இப்பொழுது என்ன பார்க்கிறோம் என்றால், கர்த்தருடைய நாள் என்று சொல்லி சகரியா ஆரம்பிக்கிறார். 14வது அதிகாரம், சகரியாவுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நாம் கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். கர்த்தருடைய நாள் ஏசாயாவுடைய புத்தகத்தில் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலும், எசேக்கியனுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 3வது வசனம், யோவேனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம், யோவேனுடைய புத்தகத்தில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று, கர்த்தருடைய நாள் வருகிறது, கொள்ளையானது உன்னுடைய நடுவிலே பங்கிடப்படும். அப்படின்னா எங்கே, எதில் நடுவில்னா எருசலேமில் பங்கிடுவார்கள், கொள்ளை அடிப்பார்கள், பங்கிடுவார்கள் உட்கார்ந்து. அவ்வளவுக்கு ஆண்டவர் விட்டுட்டார். எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அவர்கள் ஒன்றாய் கூட்டி எருசலேமில் உட்கார்ந்து இந்த உனக்கு கொஞ்சம்னு எடுப்பாங்க. யாரெல்லாம் வரப்போகிறா, எல்லா நாட்களும் கர்த்தருடைய மகிமையின் நாள் அறிமுகம் செய்யப்படுகிறது இங்கே. ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய நகரமாகிய எருசலேமுக்கு விரோதமாக ராஜாக்கள் யுத்தம் செய்வார்கள், முற்றுகை போடுவார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் இதை பங்கிடுவார்கள். இந்த 2வது வசனத்துலேருந்து 4வது வசனம், 12வது வசனத்துலேருந்து 14வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னா இதுதான் எழுதியிருக்கு. அவருடைய அதுக்கடுத்தாக எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் ஆண்டவர் கூட்டுவார். கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால், இயேசுவை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால் இதிலிருந்து அவர்கள் தப்பித்திருக்க முடியும். ஆனால் கர்த்தர் கூட்டுவார். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்திலே பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதி மனுஷர்கள் நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. எனவே ஆண்டவர் என்ன செய்வார், அவர்களுக்காக கர்த்தரே வருவார். கர்த்தர் புறப்பட்டு வருவார். யுத்த நாளிலே போராடுவது போல இந்த ஜாதிகளோட கர்த்தர் போராடுவார். யுத்தம் கர்த்தருடையது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள தண்டிங்கிறாரு. ஆனா எது மட்டும் மட்டாய் தண்டின்னு தான் சொல்றாரு. கர்த்தரே மட்டாய் தண்டிக்கிறவர். அவங்களுக்கு கொடுத்தோன்னு என்ன நினைச்சிட்டாங்க, இப்ப நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உடனே கர்த்தர் போராடுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நினையாத வேலையிலே, நினையாத விதத்திலே கர்த்தர் வருவார். அதிசயமாக வருவார். அது ஒரு வரக்கூடிய வருகை எப்படி இருக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இப்படியெல்லாம் ஆண்டவர் வருவாரான்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு மேலே இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எங்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு முன்பதாக கிரியை செய்திருக்கிறார். அவருடைய பிறப்பே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆமாம், இல்லை, நம்ம யெகோவா தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் கிரியை செய்தார். எகிப்தில் என்ன நடந்தது? எகிப்தில் என்ன நடந்தது? என்னங்க, 10 வாதைகள். ஆமா, அந்த 10 வாதை நடந்தனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3 நோக்கம் இருக்கிறது. 3 என்னெல்லாம் 3 நோக்கங்கள்? பார்வோன் மோசேவை அமைச்சது கர்த்தர் தான் அறிந்து இவர்களை வெளியே விடணும், வழி விடணும். மோசே சொல்றது அவனுடைய வார்த்தையல்ல, கர்த்தர் அறிந்தார் என்று சொல்ல வேண்டும். 1. 2வதாக இஸ்ரவேல் ஜனங்கள் இதை அறிந்து கொண்டு மோசேக்கு கீழ்ப்படியணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறியணும், இது மோசேயை கர்த்தர் அனுப்பினார், இவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்களை அணிய வேண்டும். 3வதாக எகிப்தின் தேவதைகளை கீழ்ப்படுத்தணும். எகிப்துடைய தேவதைகள் அல்ல, கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம 2 சாமுவேலுடைய புத்தகத்தில் 7வது அதிகாரம் 23வது அதிகாரத்தில் இந்த இது சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறண்டு போவார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் செய்வார். அதுக்கடுத்தது எங்க நம்ம பார்க்கிறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் எங்க கிரியை செய்திருக்கிறார்? யோசுவா இல்லை, இதுக்கு முன்னாடி, யோசுவாவுக்கு முன்னாடி செங்கடல் பிளந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன ஒரு ரெட் சீல ரீடு சி, அதாவது முழங்கால அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை ஒரு சண்டே ஸ்கூலில் சொன்னதாக கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது ஒரு விசுவாசிக்காத ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, செங்கடல்லாம் பெரிய கடல் கிடையாது, அது இந்த ரீடுன்னா இந்த கோரைகள் நாணல்கள் உள்ளது, அதில் இருக்கும், அது முழங்கால அளவுக்கு தான் தண்ணி, அதில் நடந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பையன் கத்துனா, அல்லேலூயா சோத்திரம். ஏன்னா
அந்த முழங்கால் அளவு தண்ணியில பார்வோனுடைய சேனைகளெல்லாம் அழித்த தேவனே சோத்திரம்னு கத்துனா. குதிரைகளுடைய இந்த சவங்களும் அந்த அந்த ரதங்களுடைய எல்லா சக்கரங்களும் மிதந்தது அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது. அதனால் 15வது அதிகாரம் இது யாத்திராகம் 15வது அதிகாரத்தில் தம்பூராவை வாசித்து அவர்கள் சொல்லுவார்கள், குதிரையும் ரதங்களையும் நீர் மிதக்க விட்டீராண்டவரேன்னு சொல்லுவாங்க. அது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கடுத்ததாக இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்ன நடந்தது? மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். சூப்பர்ல. பகல் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் மாறி இருந்தால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குல்ல. இல்லை, நான் சில நம்ம சைக்கிள்லையோ அல்லது நம்ம கார்லையோ அல்லது மோட்டர் சைக்கிள்லையோ போகும்போது அந்த மேகம் இருந்துச்சு அதோடு சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு இருக்கோம். நல்லா இருக்கும், அப்படியே அதே போயிடலாம். இல்லை, ராத்திரியில் அக்னி ஸ்தம்பம் நடந்தது. ஏன்னா அவங்க போகும்பொழுதே இந்த முன்பதாக இன்னும் போய் சேரலை. அப்போ என்ன செய்ய, அக்கினி ஸ்தம்பம் பின்னாடி வந்துருச்சு. இந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் பின்னாடி வந்துடுது. அப்படின்னு சொன்ன கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு, பேசாமல் திரும்பி போயிடலான்டான் அப்படின்றான். ஆனால் போக முடியாது, ஏன்னா ஒட்டுமொத்தமாக அழியணுன்னு இருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் வைராக்கியமாக, அதாவது மனம் கடினப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். பார்வோனுடைய மனம் கடினப்படும், ஏன்னா ஒட்டுமொத்தமாக அழியணும். கடைசியில் எல்லாரையும் கூட்டு வந்தது. வேற என்னெல்லாம் அற்புதங்கள்? மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள். காடை வந்தது. அதுக்கு அடுத்தது தண்ணி, கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது. அப்புறம் மாறாவின் தண்ணி மதுரமானுச்சு. அதுக்கு அடுத்தது 40 வருஷம் கால்நடையா போனாங்க. இல்லை, 40 செருப்பு பழையமையாகவும் இல்லை, அவர்கள் போட்ட வஸ்திரங்கள் கால் வீங்கலை. அதுக்கு அடுத்தது அற்புதம் என்ன நடந்துச்சு? யோர்தான் விளக்கப்பட்டது. வேற என்ன அற்புதம் நடந்துச்சு? எரிகோ விழுந்தது பெரிய அற்புதம். வேற என்ன நடந்தது? சூரியன் தரித்து நின்றது. சூரியன் தரித்து நின்றது ஒரு அற்புதம். திரும்ப மறுபடியும் எருசலேம் பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போன பிறகு என்ன அற்புதம் நடந்தது? இவங்களெல்லாம் விடுதலை பண்ணுவானா ஒரு கோரேசன், ஒரு மன்னன் வருவான், இல்ல மீதியா தேசம் வரும். அதாவது இந்த பாபிலோன் இல்லாம அடுத்த ஒரு தேசம் வரப்போகுது. அதுல யார் வரப்போறா? ஒரு ராஜா கோரேஸ்னு வருவாரு. அவர் என்ன சொல்ற, எல்லாரையும் திருப்பி அனுப்புவாரு. ஒரு அற்புதம். அவர் திருப்பி அனுப்புறது மட்டுமல்ல, போய் ஆலயத்தை கட்டுறது மனம் வேற கொடுத்து விடுறாங்க. அற்புதங்கள் அடையாளம் கட்டப்படுது, ஆலயம் கட்டப்படுது, ஆலயம் திரும்ப கட்டப்படுகிறது, அபிஷேகம் பண்ணப்படுகிறார், அலங்கங்கள் கட்டப்படுகிறது, திரும்ப அவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டு சேருகிறார்கள். இல்லை, எல்லாமே அற்புதங்கள் அடையாளங்கள் தான் ஆண்டவர் செய்கிறாரு. இல்லை, ஆண்டவர் கொடுத்துட்டு அடிச்சிருக்கு, தொட்டியும் ஆட்டி விட்டுருக்காங்க, பிள்ளையும் குள்ளி விட்டுறாரு. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர் செய்கிறார். அதாவது எல்லா இடத்துலையும் ஒவ்வொருவரையும் சொல்றாரு, நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை அல்லாமல் தேவன் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இங்கே என்ன செய்றாரு? இந்த யுத்த நாளிலே போராடுவது போல அவர் ஜாதியோடய போராடுவார். 3வது வசனம். இல்லை, யுத்தம் செய்ய நினையாத வேலையிலே, நினையாத விதத்திலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக கர்த்தர் வருவார். சிவந்த சமுத்திரத்தை ஒரு நாளிலே அவர் திறந்தவர். நிச்சயமாக வரும். இஸ்ரவேலை தண்டிக்கும்படியாக கர்த்தர் எழுப்பினவர்கள் எதிராக இப்பொழுது கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அதாவது 2வது வசனத்துல எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுகிறாரு. 12வது வசனத்துல எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவதுன்னு சொல்றாரு. நிச்சயமா வரும். அதாவது கர்த்தர் திரும்ப அவரே வர்றாரு. அதாவது ஒரு லெவல் வரைக்கும் போடுங்கிறாரு, அதுக்கு மேல போகாதே அப்படிங்கிறாரு. சரி, கர்த்தர் யுத்தம் செய்ய வருவது காலம் தாழ்த்தியோ காலத்திற்கு முன்பதாகவே அல்ல, சரியான வேலையிலே சரியான நேரத்திலே வருவார். கர்த்தர் காலம் தாழ்த்த மாட்டார், காலத்துக்கு முன்னாடியும் செய்ய மாட்டார். நம்ம ஒரு வேளை நினச்சிருப்போம், என்ன நினைப்போம், கர்த்தர் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு. நான் நினச்சேங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்சுட்டாருங்க. இல்லை, அவர் நேரத்தில் அவர் செய்கிறாரு, அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிறதுனாலையோ நீங்கள் நினைக்காதனாலையும் கிடையாது. ஏன்னா வசனம் அப்படித்தானே சொல்லியது, அவர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார், அவ்வளோதான். அதுதான் இங்கே நேர்த்தியாக செய்வார். ரொம்ப லேட்டாக செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது நம்மளுடைய அவசரம் சில நேரத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடியே காலை நீட்டிடுறோம். இல்லை, எப்படி இருக்கு, உட்கார்றதுக்கு முன்னாடி கால் நீட்டினா என்ன, உட்கார்ந்த பிறகு கால் நீட்டணும். கர்த்தர் யுத்தம் செய்ய வரும்பொழுது காலம் தாழ்த்தி வருவதில்லை, காலத்திற்கு முன்பதாக வருவதில்லை, சரியான அவருடைய நேரத்திலே அவர் வருவார். இதுக்கு மேலே வராமல் இருந்திருந்தார்னா நிச்சயமாக முழுவதுமாக எருசலேம் அழிக்கப்பட்டு போயிருக்கும். கர்த்தர் கொஞ்ச நேரம் வர்றாரு, பார்க்குறாரு, சரி இதுதான் நேரம், வர்றாரு. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எங்கே நிற்குமா? கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவே மலை. 4வது வசனம் வாசிக்கிறேன். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவே மலை. பாதங்கள்னா என்ன அர்த்தம்? அங்கே அந்த பாதங்கள் அப்படின்னு பாதங்கள் நிற்கும் அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்? திரும்ப வந்துருவாரு. திரும்ப வந்துருவாரு. அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில நிக்கணுங்கிறாங்க. என்ன அர்த்தம்? வரும்போது அங்கதான் வருவாரு. வருவாரு இல்ல அது வந்துட்டு அத்தாரிட்டி இது 2வது சங்கீதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமி அவருடைய பாதப்படி. அவர் வந்து பாதங்கள் நிக்கிறன்னா அர்த்தம் என்ன? அவருடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படும். எல்லா ராஜ்யங்களும் அவருடைய பாதத்துக்கு கீழாக இருக்கும். அவர் அந்த ஒலிவ மலையில நிற்கும் போது என்ன அர்த்தம்? நானே ராஜாவா இருக்கிறேன், எனக்கு கீழே ஆல் டொமினியன் ஆர் அண்டர் மை ஃபீட். பூமியை அவர் பாதபடின்றோம். ஆமா, எல்லாமே என்னுடைய பாதத்துக்கு கீழாக இருக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த சொல்லுவேன் நான் பாதம் பதித்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அத்தாரிட்டி. நீ நடக்கக்கூடிய பூமியை உனக்கு தருவேன், உன் பாதம் பட்ட இடத்தை தரேன்னு என்ன அர்த்தம்னா, உனக்கு வந்து கால் வைக்கும் தேசத்தை தர்றான்னா ஒரு அத்தாரிட்டி தர்றாரு. இங்க ஆண்டவருடைய பாதம் என்று சொல்லப்படுது ஆண்டவருடைய ஆளுகை. அவருடைய ஆளுகை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். வெளிப்படையாக நாம் இப்பொழுது ஆவிக்குரிய விதத்திலே அவருடைய ஆளுகையை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இந்த உலக பிரகாரமாக அவர் ஆளுகை செய்ய வருகிறார். யுத்தம் கர்த்தர் செய்ய வருகிறார். அவருடைய பாதங்கள், அவர் வெற்றி வேந்தராக சகலத்தையும் தம்முடைய பாதங்களுக்கு கீழாக்க வருவார். அவர் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்றார். அவர் யாருக்கும் கீழ்ப்படவில்லை, அவருக்கு பாதங்களுக்கு எல்லாமே கீழ்பட்டு இருக்கிறார் என்கிறார். அதுக்கடுத்தது இந்த ஆலயத்தை பற்றி நம்ம பேசணும், அவருடைய மலையை குறித்து நம்ம பேசணும். எசேக்கியேலுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த மலை ரொம்ப முக்கியமாக கொண்டிருக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 11:23 பாருங்க. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவங்க இடிச்சு போட்டதெல்லாம் எதுன்னா மகிமை இல்லாத ஒரு கட்டடத்தை தான் இடித்தார்களே தவிர கர்த்தருடைய மகிமையோடு அவர்கள் இடிக்க முடியாது. அந்த எசேக்கியேலுடைய புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை எப்படி அதாவது பரிசுத்த மகா பரிசுத்த தலத்திலிருந்து பரிசுத்த தலத்துக்கும், பரிசுத்த தலத்திலிருந்து பிரகாரத்துக்கும், பிரகாரத்திலிருந்து ஆலயத்தினுடைய வாசலுக்கும், ஆலயத்தினுடைய வாசலிலிருந்து ஒலிவ மலைக்கும் போய் எடுத்துக்கொள்ளப்பட்டது. திரும்ப அந்த மகிமை எங்க தெரியுமா பார்ப்பீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நமக்குள்ளே கூடாரமிட்டார், அவருடைய மகிமையை நாம் கண்டோம், அதற்கு ஒரே பேரானுடைய மகிமையா இருந்தது. அவங்க மறுபடியும் திரும்ப அந்த மகிமை அங்கேதான் நம்ம பார்க்கிறோம். இடையில நீங்க இந்த எஸ்ரா, நெகமியா, செருபாபேல் செருபாபேல் முதல்ல வந்து ஆலயத்தை கட்டுறாரு, சரியா? அப்போ கட்டும்போது என்ன செய்கிறாங்க? ஒரு கூட்டம் வந்து சந்தோஷப்படுறாங்க, வாலிபர்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க, அப்புறம் முதியவர்கள்லாம் அழுகிறாங்க. ரெண்டு இருக்குது, அழுகையின் குரல் இருக்குது, சந்தோஷத்தின் குரல் இருக்குது. ஏன் அழுதுருப்பாங்க, ஏன் சந்தோஷப்பட்டிருப்பாங்க? பழைய மகிமையை பார்த்தவர்கள் இது என்னடா இது அந்த ஆலயம் மாதிரி இல்லையே இது அப்படின்னு. வாலிபர்களுக்கு என்னாச்சு? கொண்டாட்டமாச்சு, இதுதான் ஏன் பெரிய மகிமை அப்படின்னு. ஏன்னா தெரியாதுல்ல முன்ன பின்ன. அவங்களுக்கு வாலிபர்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நம்முடைய சரித்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். அதான் நெகமியாவும் அந்த எஸ்ராவும் நெகமியாவும் என்ன செய்கிறாங்க? திரும்ப சரித்திரத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இல்லை எஸ்ரா பேசுறாருல்ல, அவருடைய திரும்ப சொல்றாரு. அதே மாதிரி முன்பதாக நம்ம பார்க்கிறோம், யாரு சொல்றா? யோசுவா சொல்றாரு 23, 24வது அதிகாரத்துல இதே வசனத்தை சொல்லிட்டு வர்றாங்க. ஆக ஒரு பகுதி என்ன செய்யுதுன்னா இந்த மகிமை நம்ம பார்த்துட்டோங்கிற இல்லையா, முழு மகிமை எங்க வரப்போகுதுன்னா இனிமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள்ள வரப்போகுது. அவர் இந்த கர்த்தருடைய மகிமையின் சத்ஸ்வரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படின்னா தற்ஸ்வரூபம்னு என்ன? இந்த உலகத்துல ஆண்டவர் யாரையுமே எதையுமே தன்னுடைய பிரதிபம்பமாக வைக்கவில்லை, பிதாவாகிய குமாரனுடைய சாயலாக அவர் வெளிப்படுகிறார். அவர் ஒருவர் தான் தன்னுடைய தற்ஸ்வரூபமாக இருக்கிறார், பிதாவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சரி, அங்கே தான் நம்ம அடுத்ததாக பார்க்கிறோம் இயேசுவானுடைய சரீரத்தில். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுவிலே கிழக்கு மேற்காய் பிளந்து போகும். அப்படின்னா என்ன சொல்றாரு? ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகுங்கிறார். அது யாருடைய நாட்களில் நடந்ததுங்கன்னா 5வது வசனம்,
யூதாவின் ராஜாவையே உசியாவின் நாட்களிலே பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல. ஆமோசனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பு பாருங்க. அவர் சொல்லுவார், இந்த உசியாவினுடைய நாட்களிலே பூமி அதிர்ச்சி நடந்ததுன்னு பார். வேத வசனம்லாம் எவ்வளவு தெளிவாக ஒன்றோடு ஒன்று இணைந்து வருகிறதுன்னு பார்க்கணும். ஆமோசனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் அவ பூமி அதிர்ச்சியை அவர் குறிப்பிடுகிறார். அப்புறம் அந்த ராஜாவினுடைய பேர் யாராவது யூதாவின் ராஜாவாகிய உசியாவுடைய நாட்களிலே பூமி அதிர்ச்சி நடந்ததுன்னு சொல்றார். அதனால எப்பயோ என்னமோ நடந்துச்சுன்னு கிடையாது, எல்லாமே தெளிவான நமக்கு பூமி ரெண்டு. அதாவது என்ன நான் நினைக்கிறேன்னா, ரெண்டா இருந்த இந்த கிதரன் வேலி பெருசானதுக்கு அந்த பூமி அதிர்ச்சி ஒரு காரணமா இருந்திருக்கணும். பூமி அதிர்ச்சி இந்த கிதரன் வேலி இருக்குன்னு சொல்லல, ஒரு பள்ளத்தாக்கு பெரிதா உடைந்ததுக்கு காரணம் அந்த இடம் தான் நடந்திருக்கணும். பூமி அதிர்ச்சி. அவர் என்ன சொல்றார்? என் தேவன் என்ன செய்வார்? என் தேவனாகிய கர்த்தர் வருவார். பூமி அதிர்ச்சிக்கு தப்பினது போல ஓடி போவீர்கள், என் தேவனாகிய கர்த்தர் வருவார். அவர் எப்படி? எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இப்போ பரிசுத்தவான்கள் அவரோடு கூட வருவார்கள். எங்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் அதை? கர்த்தரோடு கூட பரிசுத்தவான்கள் வருவார்கள். அந்த பரிசுத்தவான்கள் யாரு? தேவதூதர்கள் இல்ல? தேவதூதர்களோடு தானே வருவார். அதுக்கு அடுத்ததாக மரித்தோர்களை எழும்பினவர்கள் அவருடைய பரிசுத்தவான்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:31, 1 தெசலோனிக்கர் 3:13, யூதா 14வது வசனம், அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 19:14. ஏதாவது 1-2 வாசிக்கலாமே. 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருவார் சொல்லி யூதா சொல்றாரு. எதுக்கு? தண்டிப்பு, அந்த கடைசி நாளோட தண்டிப்பு. சரி, இது போறேன் 1 தெசலோனிக்கர் 3:13 அவருடைய 2வது வருகையை பற்றி தெசலோனிக்கருடைய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கும். இவ்விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அந்த பரிசுத்தவான்களோட சேரணும்னா நீங்களும் பிழையற்றவர்களும் பரிசுத்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவானவர் தனியாக வரப்போதில்லை, பரிசுத்தவான்களுடைய தேவ சேனையினுடைய கூட்டத்தோடு கூட வருவார். தேவ சேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் இல்ல, பல கோடி கோடி பாட்டு இருக்கு. எம்எல் ஜெபசிங் அண்ணா எழுதின பாடல், அந்த ரொம்ப அருமையான பாடல். ஓகே. அதே போல் மத்தேயு எழுதின விசேஷம் 25:31 அந்த வருகிறது. யூதா. வெளிப்படுத்தின விசேஷம் 19:14 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ஆமாம், பரிசுத்தவான்கள் அவரோடு கூட தேவ தூதர்கள், கிறிஸ்தவ பரிசுத்தவான்கள் கர்த்தர் வரும்போது அவரோடு கூட வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வரும்பொழுது உயிர்த்தெழுவார்கள். அதாவது கர்த்தருக்குள்ள மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் முதலாவதாக உயிர்த்தெழுவார்கள். அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? அந்த நாள் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். என்னது அர்த்தம்? அது ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்துல வெளிச்சமாக இருக்கும். இது என்ன சொல்ல வர்றாரு? சூரியன் அந்தகாரப்படும், அப்புறம் கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார். இப்போ நீங்கள் எங்கெல்லாம் இந்த வெளிச்சம் இப்போ இங்கே இருக்க திடீர்னு இந்த லைட் ஒரு பெரிய ஃப்ளாஷ் லைட் எடுத்தா என்ன ஆகும் உங்களுக்கு? அவ்வளவுதான். அதுதான் இயேசுவானவர் வரும்போது மகிமையோடு இருக்கும் பொழுது இங்கே உள்ள மகிமையினுடைய வெளிச்சங்கள் எல்லாம் இருட்டாகி போய்விடும், மங்கிடும். அதாவது எவ்வளவு பெரிய சூரியனுடைய வெளிச்சத்திற்கு மேலான ஒரு வெளிச்சம் இருக்கும். இந்த சவுல் போகும் பொழுது மத்தியான வேலையில அவர் மேல இவ்வளவு பிரகாசமா ஒரு வெளிச்சம் அடிச்சு, மகிமை கண்ணு மங்கலாயிடுச்சு. அதுதான் அவர் சொல்றாரு. அது மப்புமா இருக்கிற மாதிரி இருக்கும், அது வெளிச்சமா இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணு மங்கி போயிருக்கிறோம் அப்படிங்கிறார்.
அப்போ கர்த்தருடைய வருகையில் என்ன நடக்கும் என்றால் அவருடைய பிரகாசத்தை, மகிமையின் பிரகாசத்தை பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய கண்கள் மங்கி போகும். ஒன்று. இன்னொன்று, இந்த சீனாய் மலையில் கர்த்தர் வெளிப்பட்டார். அப்போ என்ன நினச்சாங்க? இடி மின்னல்கள் இல்லை, புகை, கரும் புகை, ஒரு ஒரு பயங்கரம். அதை வந்து எல்லா நேரத்திலையும் சொல்லுவாங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படக்கூடிய எல்லா இடத்துல என்ன பார்க்குறோன்னா ஒரு இடி முழக்கம், ஒரு பெரிய பேர் ஒளி, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க, என்ன சொல்கிறாங்க மக்கள்? ஐயோ, ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டாம்னு பயப்படுறாங்க. கர்த்தர் வந்து மக்களையே என்ன செய்தார்? நீங்களே எனக்கு ஆசாரியர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லும்போது இவங்க என்ன சொன்னாங்க? ஐயையோ, நேராக ஆண்டவர்கிட்ட பேசினா கஷ்டம், அதனால இடையில ஒரு ஆசாரியரை வைப்போம்னு சொல்லி பின்னாடி தான் ஆசாரியரை வச்சாங்க. கர்த்தர் யார் ஆசாரியர்களை வச்சாங்க? நம்மளை தான் ஆசாரியரை வச்சுருக்காங்க. நமக்கு ஒரு ஆசாரியரை நம்ம வைத்துக்கொண்டோம். ஏன்னா நேரடியாக பார்க்குறதுக்கு பயப்பட்டாங்க அவருடைய மகிமையினுடைய வாழ்க்கை. அதான் மோசே கூட அந்த யாத்திரா 34 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தார். பின்னாடி ஒன்று அதை கொரிந்தியர்கள் நிருபத்தில் எழுத மாட்டோம், அந்த முக்காடு எடுபட்டு போகும் இயேசு கிறிஸ்துவிலே அப்படிங்கிறாரு. ஆனால் அவ்வளோ பிரகாசமாயிடுச்சு அவருடைய முகம். தெளிவாக தெரிவது என்ன? இயேசுவானவருடைய மகிமை அங்கே வெளிப்படும். அதற்கு முன்பதாக எல்லா மகிமையிலும் தன்னுடைய தலையை வணங்க வேண்டும். சூரியனுடைய மகிமையாக இருந்தாலும் சரி, சந்திரனுடைய மகிமையாக இருந்தாலும் சரி, நட்சத்திரனுடைய மகிமையாக இருந்தாலும் சரி, அது மனிதனுடைய மகிமையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய நீங்கள் ஃபோக்கஸ் லைட் அடித்தாலும் சரி, தன்னிகரற்ற ஒரு நாள், அது வந்து விசேஷமான ஒரு நாள். கர்த்தர் மகிமையோடு வரும்பொழுது அவருக்கு முன்பதாக உலகத்தினுடைய பிரகாசம் மப்பாய் இருக்கும் இல்லை. சீனாய் மலையிலே புகைக்காடு உண்டானது போல ஆதி ஆகமத்தினுடைய வெளிச்சம் உண்டாக கடுவது என்று சொன்னார். அந்த வெளிச்சம் உண்டானது போல அது இரவு பகல் என்று பிரித்தது என்று பார்க்கிறோம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஏதோ ஒரு நாளில் வருவார். எப்படி? அது சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும். அடுத்தது உண்டு, ரொம்ப அழகான வாசி என்ன தெரியும்? அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு, இது வந்து ஒரு என்ன, இவ்வளோ ஒரு பெரிய கட்டம் முட்டான் நடக்கும் பொழுது இடையில என்ன செய்ய, ஒரு ஜீவ தண்ணீரை பற்றி ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? யுத்தங்கள் நடக்கும் இல்லை, அப்படிதான் பூமி எதிர்ச்சி உண்டாகும், அப்புறம் பெரிய பிரகாசம் உண்டாகும், அப்புறம் என்னன்னு வச்சுக்கோ, ஒரு ஜாதிக்கு விரோதமாக ஒரு ஜாதி உண்டாகும். இப்படியெல்லாம் எல்லாம் கட்டம் முட்டான்னு வந்தது. கடைசியில் என்ன இருக்குதுன்னா ஜீவ தண்ணீர்னு ஒரு அமைதியை பார்க்குறோம் இல்லை. ஒரு ஜீவ தண்ணீர் அங்கே அவர் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். ஒரு ஜீவ தண்ணீர் எருசலேமிலிருந்து புறப்பட்டு போய் பாதி மேற்கையும் பாதி கிழக்கையும் போயிருக்கோம். மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும். தண்ணீர் என்று சொல்லப்படும்போது உண்மையான எடுத்துக்காட்டா, உண்மையும் இருக்கிறது, எடுத்துக்காட்டும் சொல்லப்படுது. அதாவது உண்மையாகவே தண்ணீர் இருக்கும். இந்த எருசலேம் பகுதியெல்லாம் இதெல்லாம் வந்து பொட்ட காடு, அங்கே வந்து தண்ணியே கிடையாது அந்த பகுதியில். எனவே அவங்க வந்து பின்மாறி முன்மாறி பெய்தாலே பெரிய இது. ஆனால் அங்கே என்ன செய்யும் இப்போ, அதாவது இந்த சொட்டு பாசனம்னு சொன்னது அவங்க தான் கண்டுபிடிச்சது இல்லை, இஸ்ரேல் ஜனங்கள் தான் கண்டுபிடிச்சது. எப்படி இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணிலையும் நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு. இன்னொரு சங்கீதத்தில் சொன்னாங்க, வெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்களுடைய சிறைப்பிடிப்பை திருப்போம் அப்படின்னா அங்கே வெள்ளமே வராது. அதான் நடக்க முடியாத ஒன்று. தற்கத்தி வெள்ளம்னா அதாவது பாறையான இடத்துல எப்படியா வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளம் இடம் வர முடியாது. தண்ணீர் புறப்பட்டு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் மாரி காலத்துக்கும் கோடை காலத்திற்கும். தண்ணீர் என்பது உண்மையாகவே தண்ணீர் இருக்கும். அதற்கு அடுத்ததாக எடுத்துக்காட்டாக கூறப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தண்ணீர் என்றால் என்ன? ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியது ஜீவ தண்ணீர். இந்த இதை நீங்கள் ஜீவ தண்ணீர் நம்ம பேசும்போது ஒரு 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 நிகழ்ச்சி நமக்கு உடனே ஞாபகம். சமாரிய ஸ்திரீ, அதாவது நான் இனிமேல் வர வேண்டாத அளவுக்கு ஒரு தண்ணி குடுமையா அப்படின்னு கேட்குறான் இல்லை. ஆமாம், கோடை காலத்துக்கும் தண்ணீர். ஆதி ஆகமத்தில் 2வது அதிகாரம் 10லேருந்து 13 வசனத்தில் ஏதேன் தோட்டம் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஒரு 4 நதி இருந்தது அப்படின்பாங்கல்ல. 4 நதிகள் உண்டு. அது ஒரு நதி 4 பிரிந்து போய் எல்லா இடத்தையும் நிரப்புகிற ஒரு 4 நதிகள் உண்டு அப்படின்றாங்க. எசேக்கியேலினுடைய புத்தகம் 47 1 முதல் 9 வசனங்களில் இந்த நதியை குறித்தும் அதனுடைய தாகத்தை தீர்ப்பதையும் குறித்து இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இடம் அல்ல, மாறாக மக்களை திருப்தியாக்கி வாழ வைக்கும் ஜீவ தண்ணீர். தண்ணீர் பிரச்சனை போகுதியா, நம்ம சென்னையில் தண்ணீர் பிரச்சனை அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, அதை மட்டும் ஆண்டவர் செய்யப்படுறது கிடையாது.
நமக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்து நம்முடைய இந்த சரீர தாகத்தை மட்டும் தீர்க்க போகிறது கிடையாது. நம்மை திருப்தியாக்கி நம்முடைய ஜீவன்களை வாழ வைக்கக்கூடிய ஜீவ தண்ணீராக இருப்பார் ஆண்டவர். அப்பொழுது கர்த்தர் என்ன நடக்கும்? அப்பொழுது என்ன நடக்குமா? கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அப்படின்னா என்ன? அவர் முன்பதாக ஆசாரியராய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 6வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். 6வது அதிகாரம் சகரியானுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 12-13வது வசனத்துல சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆமா, ஒரு ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் இப்ப எப்படி இருக்கிறார் என்றால், ஆசாரியராக அல்ல, அவர் ராஜாவாக இருப்பார்னு சொல்றார். ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அன்று இந்த பூமி அனைத்தும் ஒரே ராஜாவாக இருப்பார். அவர் ஒரே ஒரு ராஜா, ஒரு ராஜா மட்டுமல்ல, ஒரே ஒரு ராஜா. அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு கர்த்தர். அதுக்கு அடுத்ததாக உலகம் அனைத்தும் ஒரே ஒரு தேவனாக இருப்பார். புளூராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொசைட்டி, த புளூராலிட்டி, புளூரல் சொசைட்டி அப்படின்பாங்க. அதாவது வித்தியாசமான கலாச்சாரங்கள், வித்தியாசமான தேவ வழிபாடுகள் உள்ள ஒரு இதில் நம்ம இருக்கிறோம் அப்படின்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, திரு ஏக தெய்வனுடைய வழிபாடு வரும் ஒரு நாளிலே. ஒரே ஒரு தேவன். நம்ம என்ன சொல்கிறோம்? திரு ஏக தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், ஒரே ஒரு தேவன். அவருடைய நாமம் கர்த்தர். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிவர்சல் மோனோதிசம். ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? யூனிவர்சல் மோனோதிசம். உலகம் முழுவதும் ஏக தேவ வழிபாடு இருக்கும். எல்லா மற்ற வழிபாடுகளும் அழிக்கப்பட்டு போகும். எப்படி ராஜாக்கள் தங்களுடைய சிரசுகளை வைக்கிறார்களோ அதே போல் இந்த தேவதைகளும் அவருக்கு முன்பதாக வைக்கும். சரி, சகரியாவுடைய புத்தகத்திலேருந்து நாம் வாசிப்பதை குறிக்க பார்க்கிறோம். என்ன? கிறிஸ்து வருகையிலே நாளிலே இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு கடும் போர் செய்யும்படியாக அவர் எல்லா நாடுகளையும் அவரே ஒன்று சேர்ப்பார். அவர்கள் எல்லை தாண்டி போகும்பொழுது கிறிஸ்துவானவர் திரும்ப வந்து அந்த மாபெரும் போரிலே எல்லா தேசங்களையும் தோற்கடித்து தம்முடைய ராஜ்யத்தை முழுமையாக நிலைநாட்டுவார். அவருடைய இந்த ராஜ்யத்திற்கு எருசலேம் தலைமை இடமாகும். கிறிஸ்துவே பூமி அனைத்துக்கு மேலாக ராஜாவாக ஆளுகை செய்வார். உலகத்தின் ஒவ்வொருவரும் அவர் யார் என்று அறிந்து கொள்வார்கள். அவரே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். அவருடைய ராஜ்யம் எல்லா தேசத்தாருக்கும் ஜீவ தண்ணீராக புது வாழ்வு கொண்டு வரும். இது இப்படி முடிக்கும் போது ஒன்று என்ன செய்ய முடிக்கணும்னா, இதை முடிக்கும் பொழுது இன்னும் அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும். முடிக்கும் போது என்னன்னா, சகல ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் என்பதே ஆதியாகமத்திலே 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் தேவன் ஆரம்பித்த அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்ன சொல்றார்? உன் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் கர்த்தருடைய 2வது வருகையிலே முழுமையாக அனுபவிக்க போகிறோம். அங்கிருந்து ஜீவ தண்ணீர், எல்லாருடைய தாகங்களையும் தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீர் வரும். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும். அவருடைய ராஜ்யத்திலே வரும். இந்த ராஜ்யத்திற்கு முடிவில்லை. இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.